தெரிந்து கொண்ட வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் அதன் 18ஆம் வசனத்தை தேவ பிள்ளைகளில் ஒருவர் சத்தமா வாசிக்கலாம். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன் நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா. கரங்களை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தமது சீசர்களிலே பிரதானமான சீசனாகிய பேதுருவை பார்த்து இப்படியாக சொல்கிறார், மேலும் நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அவைகளை மேற்கொள்வதில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு காரியத்தை பேதுருவுக்கு வலியுறுத்தி சொல்லுகிறார். அல்லேலூயா. என்ன காரியத்தை சொல்லுகிறார் என்றால், பேதுரு சில காரியங்களை அவன் அறிந்து இயேசு கிறிஸ்துவின் முதன்மையான சீசனாக இருந்து இயேசு கிறிஸ்துவுடைய மகிமையான ஊழியங்களை அவன் செய்ய போகிறான். ஆகையால் அவன் இயேசு கிறிஸ்துவுடைய அடுத்த ஸ்தானத்தில் இருந்து அவன் செய்ய போகிற எல்லா காரியங்களையும் அவன் அறிந்து சரியாய் செய்கிறதற்காக ஆண்டவர் அவனுக்கு சில காரியங்களை தெளிவுபடுத்தி பேசுகிறார். அல்லேலூயா. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அவைகளை மேற்கொள்வதில்லை. அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவுடைய கரத்துல தான் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை கொடுத்து பரலோக ராஜ்யத்துக்கு நேராக ஜனங்களை வழிநடத்துகிற அந்த ஊழியத்தை கொடுத்து முதன்மையான சீசனாக வைத்து ஆண்டவர் பயன்படுத்தினார். அல்லேலூயா. அப்படி பயன்படுத்தின இந்த பேதுருவினிடத்துல பேதுரு எப்படிப்பட்டவர், பேதுரு கட்டியெழுப்பப்படுகிற ராஜ்யம் எப்படிப்பட்டது, பேதுரு கட்டியெழுப்பப்படுகிற ராஜ்யத்தின் கட்டுமான பணி எப்படிப்பட்டது, அந்த கட்டுமான பணிக்கு மூலக்கல்லா இருப்பவர் யார் என்கிறது எல்லாம் அறிந்து செயல்படுகிறதற்கு அவனுக்கு அறிவு உண்டாகும்படி கர்த்தர் இந்த காரியத்தை அவனுக்கு தெரியப்படுத்தினார். அல்லேலூயா. அதில் ஆண்டவர் சொல்லுகிறது, மேலும் நான் உனக்கு சொல்லுகிறது என்னவென்றால், நீ பேதுருவாய் இருக்கிறாய். பேதுரு என்றால் பாறை என்று அர்த்தம். அல்லேலூயா. நீ பாறையாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல், இயேசுவாகிய இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அல்லேலூயா. சபையை நான் கட்டியெழுப்ப போகிறேன், என்னுடைய சபை இந்த பூமியிலே கட்டியெழுப்பப்படும், அதற்கு பாறையாகிய உன்னை நான் கருவியாக பயன்படுத்த போகிறேன், நீ பெரிய பாறையாகிய கல், உன்னை கொண்டு நான் என் சபையை கட்டி எழுப்ப போகிறேன். எப்படி கட்டி எழுப்ப போகிறேன் என்றால், இயேசுவாகிய மூலக்கல்லாகிய என் மூலம் என் மேல வைத்து நான் உங்களை கட்டி எழுப்ப போகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு பலருக்கு தெரியாது, இயேசு சொன்னார், இந்த கல்லின் மேல என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அவைகளை மேற்கொள்வதில்லை என்று சொன்ன மாத்திரத்துல அப்ப அந்த கல் யார் என்றால் பேதுரு என்று நினைக்கிறார்கள். அல்லேலூயா. அந்த கல் பேதுரு கிடையாது. பேதுரு ஒரு பாறை என்று ஆண்டவர் சொன்னார். நீ பேதுருவாய் இருக்கிறாய், ஆனா இந்த கல்லின் மேல என் சபையை கட்டுவேன் என்று சொன்னார். இந்த கல் என்று சொல்லும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்மை ஒரு மகிமையான கல்லாக, அஸ்திவாரத்துக்கு மூலை கல்லாக அவர் தம்மை தான் அங்கே சொல்லுகிறாரே தவிர வேற யாரை குறித்தும் சொல்லவில்லை. அல்லேலூயா. இந்த கல்லின் மேல், இயேசுவாகிய இந்த கல்லின் மேல் என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அல்லேலூயா. நான் கட்ட போகிற என் கல்லின் மேலே நான் கட்ட போகிற சபையாகிய என்னுடைய சபை கட்டுமான பணியை நீதான் செய்ய போகிற, நீதான் அந்த வேலைகளை செய்வாய். நான் உன்னை கொண்டு என் சபையை என் கல்லின் மேல வைத்து கட்டி எழுப்புவேன், ஆனா அது பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. ஆகையால் நீ தைரியமாக என் ஊழியத்தை நீ செய்வாய்,
என்னுடைய கட்டுமான பணியை நீ தைரியமாய் செய்வாய் என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. என அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த பேதுருவுக்கு கொடுத்த அதே அழைப்பை தான் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாக நமக்கு ஆண்டவர் தந்து, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்கிற விலையேற பெற்ற கல்லின் மேலாக வைத்து இந்த ஜீவிக்கிற கிறிஸ்துவின் சபையை நாம் கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. நாமும் விலையேற பெற்ற கற்களாக இயேசு கிறிஸ்து என்கிற அஸ்திபார கல்லின் மேலாக வைத்து கட்டி எழுப்பப்படுகிறோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மகிமையான அஸ்திபார கல். அந்த அஸ்திபார கல்லின் மேலாக அப்போஸ்தலனாக பாறையாகிய பேதுருவை வைத்து கட்டினார். பேதுரு என்கிற அந்த மகிமையான கல்லின் மேலாக மற்ற அப்போஸ்தலர்களை, கர்த்தருடைய பிள்ளைகளை வைத்து கட்டி எழுப்புகிறார். அல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்து என்கிற விலையேற பெற்ற மூலை கல்லின் மேலாக வைத்து கட்டப்பட்ட பாறையாகிய அப்போஸ்தலனாகிய பேதுரு என்கிற கல்லின் மேலாக அப்போஸ்தலர்கள் என்கிற அஸ்திபாரத்தின் மேல நீங்கள் நானும் தேவனுடைய மாளிகையாக இசைந்து கூட்டி கட்டி எழுப்பப்படுகிற கர்த்தருடைய மகிமை உள்ள மணவாட்டி சபையாக, புதிய எருசலேம் நகரமாக, பரலோக தேவனுக்குள்ளே மகிமையாய் கட்டி எழுப்பப்படுகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த பணி நல்ல முறையிலே செய்து நிறைவேற்றப்பட்டு இந்த பணி நிறைவு அடைகிறது வரையிலும் நாம் ஊக்கமாக ஜெபித்து உற்சாகமாக தேவனுடைய வார்த்தையை கொண்டு இந்த பணிகளை நாம் செய்ய வேண்டியது நமக்கு அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம சரியா புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இந்த கல்லின் மேலே என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அவைகளை மேற்கொள்ளாது என்று சொன்ன அந்த காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த கல் யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த கல். அந்த கல் அவர் மூளைக்கு தலைக்கல்லாய் இருக்கிறார். அல்லேலூயா. அதன் மேலதான் பாறையாகிய பேதுரு கட்டி எழுப்பப்படுகிறார், அப்போஸ்தலர்கள் கட்டி எழுப்பப்படுகிறார்கள், தீர்க்கதரிசிகள் கட்டி எழுப்பப்படுகிறார்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் கட்டி எழுப்பப்படுகிறார்கள். அவர்களோடு கூட நீங்கள் நானும் சேர்ந்து கர்த்தருடைய மகிமையின் மாளிகையாக, மணவாட்டி சபையாக, புதிய எருசலேம் நகரமாக கட்டி எழுப்பப்படுகிறோம். அல்லேலூயா. அப்ப எவ்வளவு மகிமைக்குரிய தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இந்த பூமியில வாழ்கிறோம் என்கிறதை ஆராய்ந்து பாருங்கள். அல்லேலூயா. ஆகையால் இந்த மகிமையை விட்டு யாரும் விலகாதபடி இந்த மகிமைக்குள்ளே வாழுகிறவர்களாக, இந்த மகிமையான மணவாட்டி சபை கட்டடத்துக்குள்ளே கட்டி எழுப்பப்படுகிற பிள்ளைகளாக, புதிய எருசலேம் நகரம் என்கிற மகிமையான கட்டடத்திலே நீங்கள் நல்ல மகிமையான கற்களாக கட்டி எழுப்பப்படுகிறவர்களாக, நிலைத்திருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்படி காணப்படுவோமானால் கர்த்தருடைய மகிமையான மணவாட்டி சபையாக, கர்த்தருக்கு அலங்கரிக்கப்பட்ட மகிமை உள்ள சபையாக கர்த்தருக்குள்ளே நாம் வாழ்ந்திருப்போம் என்கிறது நிச்சயம். அல்லேலூயா. அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது. ஆண்டவர் என்ன உரைக்கிறார்? கீழே வாசிங்க. இதோ அஸ்திபாரமாகிய ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், இதோ அஸ்திவாரமாகிய ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தர் அஸ்திவாரமாகிய ஒரு கல்லை சீயோனிலே வைக்கிறார். அந்த சீயோனிலே வைக்கப்பட்ட கல்லு தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. கரங்களை கட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பலர் நினைக்கிறார்கள் அந்த கல்லு பேதுரு என்று. பேதுரு அல்ல. தவறாக யாரும் நினைக்க கூடாது. தவறாக யாரும் போதனை செய்து மக்களை இடரை போக பண்ணக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், இதோ அஸ்திவாரமாகிய ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். சீயோனிலே வைக்கப்பட்ட கல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அல்லேலூயா. சீயோனிலே வைக்கப்பட்ட கல் எப்படிப்பட்ட கல் என்று நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம். தொடர்ந்து கீழே வாசிங்க. அது பரீட்சிக்கப்பட்ட கல். அந்த கல்லு சீயோனிலே வைக்கப்பட்டிருக்கிற கல்லு பரீட்சிக்கப்பட்ட கல்லு. அது பரீட்சை பார்க்கப்பட்ட கல்லு. அது பரீட்சைக்கு நின்ற கல்லு. அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய சபையில ஏராளமான ஜனங்கள் வருகிறார்கள். அவர்களை தேவன் பரீட்சித்து பார்க்கும் பொழுது அவர்கள் பரீட்சைக்கு இல்லாதவர்களாக ஓடிவிடுகிறார்கள். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேவன் பரீட்சித்து பார்த்தார்.
அவர் பரீட்சையிலே நிலை நின்றார், அவர் பரீட்சை எழுதினார், அவர் சிலுவை பரியந்தமும் ஜெயம் கொண்டார். அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம், புதிய எருசலேம் நகரத்தின் பிள்ளைகளாகிய நாம், மணவாட்டி சபை மக்களாகிய நாம் கர்த்தருக்குள்ளே பரீட்சைக்கு நிற்கிறவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தர் நம்மை பரீட்சித்து பார்க்கும் பொழுது நாம் பரீட்சையிலே நிலை நின்று பாஸ் ஆகிறவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு தேவன் பரீட்சித்து பார்க்கும் பொழுது அந்த பரீட்சையிலே நிலை நிற்காதபடி, ஜெயம் கொள்ளுகிறதற்கு விருப்பம் இல்லாதபடி சபையை விட்டு விலகி போய் சோரம் போகிற மக்கள் தான் ஏராளமானவர்கள் காணப்படுகிறார்கள். இவர்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்கள், இவர்கள் ஜெயம் கொள்ளாதவர்கள். ஆகையால் இவர்கள் ஒன்றை சுதந்திரித்து அனுபவிக்க முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் நானும் பரீட்சைக்கு நின்று பரீட்சை எழுதி ஜெயம் பெறுகிறவர்களாக காணப்பட வேண்டும். ஆண்டவர் ஜெயம் கொண்டு அவருடைய பிதாவுடைய சிங்காசனத்திலே அவருடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்து இருக்கிறார். நாமும் ஜெயம் கொண்டு வாழ்வோமானால், பரீட்சைக்கு நின்று எக்ஸாமில் வெற்றி பெற்று வாழ்வோமானால், இயேசு கிறிஸ்துவோடு அவருடைய சிங்காசனத்திலே நாமும் அவரோடு உட்காரும்படி செய்வார். அது மட்டுமல்ல, ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வான், நான் அவனுக்கு தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான் என்று. அல்லேலூயா. அப்ப நாம் தேவனுடைய குமாரர்களாக, குமாரத்திகளாக தேவனுக்குள்ளே நிலை நிற்க வேண்டுமானால், தேவனுக்குள்ளே வாழ வேண்டுமானால் நாம் எல்லாவற்றையும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக காணப்பட வேண்டும். ஆண்டவர் நமக்கு ஜெயம் கொள்ளுகிறதற்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், உலகத்தை ஜெயித்த நான் உங்களோடு இருக்கிறேன், ஆக நீங்கள் உலகத்தை ஜெயிக்கிறதற்கு நான் உதவி செய்வேன். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய மணவாட்டி சபை மக்களாகிய நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு ஆண்டவருக்குள்ள திடன் கொண்டு உலகத்தை ஜெயிக்கணும், நம்முடைய மாம்சத்தை ஜெயிக்கணும், நம்முடைய சிந்தையை ஜெயிக்கணும், உலகத்திலிருந்து வருகிற போராட்டங்களை, பிரச்சனைகளை ஜெயிக்கணும், சாத்தானை முற்றிலும் ஜெயிக்கணும். அல்லேலூயா. இப்படி ஜெயம் கொண்டாதான் நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசித்து எல்லாவற்றையும் சுதந்திரித்து அனுபவிப்போம். தேவனுக்கு பிள்ளைகளாக நாம் வாழ்ந்திருப்போம். தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அவர் நம்முடைய தேவன் என்று சொல்லுகிறதற்கு அவர் தம்மை மறைக்கவும் இல்லை, ஒழிக்கவும் இல்லை, அவர் வெட்கப்படவும் இல்லை. ஆகையால் இவ்வளவு பயங்கரமான தேவனுடைய பிள்ளைகள் என்று நாம் சொல்லுகிறதற்கு நாம் வெட்கப்படக்கூடாது, நம்மை ஒழிக்க கூடாது, நம்மை மறைக்காமல் தேவனுக்கு முன்பாக நின்று தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்ல வேண்டும். அல்லேலூயா. அப்படி தைரியமாக காணப்பட வேண்டும். ஆண்டவர் பரீட்சிக்கப்பட்டவராக இருக்கிறார், அவர் பரீட்சை பார்க்கப்பட்டவராக இருக்கிறார். பரீட்சை பார்க்கப்பட்டு பரீட்சிக்கப்பட்டு ஒரு பழுதும் இல்லாமல் இருக்கிறார். அல்லேலூயா. பழுதற்ற தேவ ஆட்டுக்குட்டியாக அவர் இருக்கிறார். நீங்கள் தான் அதுபோல ஒரு பாவமும் ஒரு கரைகளும் ஒரு குறைகளும் இல்லாதபடி பழுதற்ற தேவனுடைய ஆட்டுக்குட்டிகளாக, செம்மறி ஆட்டுக்குட்டிகளாக வாழ வேண்டும். அல்லேலூயா. ஆட்டு கூட்டத்துல ரெண்டு கூட்டம் உண்டு. ஒன்னு வெள்ளாட்டு கூட்டம், இன்னொன்று செம்மறி ஆட்டு கூட்டம். வெள்ளாட்டு கூட்டம் உலகத்து மக்கள், செம்மறி ஆட்டு கூட்டமாகிய நீங்கள் தான் கிறிஸ்துவின் மணவாட்டி சபை மக்கள். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா. கரங்களை தட்டினார். அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா. ஆக எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் நானும் பரீட்சிக்கப்பட்ட செம்மறி ஆட்டு கூட்டமாக ஆண்டவருக்குள்ள வாழ வேண்டும். அல்லேலூயா. அடுத்து அந்த கல் எப்படிப்பட்ட கல்? கீழே வாசிக்கலாம். விலையேற பெற்ற கல். அடுத்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே விலையேற பெற்ற கல். அந்த கல்லுக்கு விலை மதிப்பே கிடையாது. அந்த கல்லை விலை கொடுத்து யாரும் வாங்க முடியாது. அவ்வளவு பயங்கரமான விலை உயர்ந்த கல். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதுபோல நாம் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு விலை மதிப்பு கிடையாது. நம்ம யாரும் விலை கொடுத்து வாங்க முடியாது. நம்மை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்கிற அந்த மகிமையான தேவன் தம்முடைய இரத்தத்தை சிலுவையிலே சிந்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் நமக்கு விலை மதிப்பு கிடையாது. நம்ம யாரும் விலை கொடுத்து வாங்க முடியாது. இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவுக்கு என்ற முதல் பலன்களாக மீட்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள். அல்லேலூயா. அல்லேலூயா. விலையேற பெற்ற கல் அது.
அது விலையேற பெற்ற கல். ஆண்டவர் அவர் எப்படி விலையேற பெற்ற கல்லா இருக்கிறாரோ அப்படியே நம்மையும் விலையேற பெற்ற பொக்கிஷமாக அவருடைய சரீரமாகிய சபையில வைத்து வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆகையால் தான் உபாகமத்தின் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் தான் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். நீங்கள் கர்த்தருடைய இரத்தத்தினால மீட்கப்பட்ட ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய ஜனங்கள். உங்களுக்கும் எனக்கும் ஒப்பானவர்கள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து விலையேற பெற்ற கல். அவருடைய பிள்ளைகளாகிய நாம விலை மதிப்பில்லாத பொக்கிஷமாக கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் பரீட்சிக்கப்பட்டவர், அவர் விலையேற பெற்றவர். அல்லேலூயா. அவர் மகிமையானவர், அவருக்கு ஈடு இணையாக எதுவுமே கிடையாது. அடுத்து கீழே வாசிக்கலாம். திட அஸ்திவாரம் உள்ளது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து திட அஸ்திவாரம் உள்ளவர். அவரே அஸ்திவாரமாக இருக்கிறார். அவரே சீயோனிலே வைக்கப்பட்ட அஸ்திவாரம். அந்த அஸ்திவாரத்துக்கு மூலை கல்லும் அவரே. அல்லேலூயா. இப்ப ஒரு கட்டடம் கட்ட வேண்டுமானால் நல்ல முறையில பவுண்டேஷன் ஆழத்திலே வெட்டி நாம என்ன செய்வோம், அந்த பவுண்டேஷனுக்கு மூளைக்கு தனைக்கல்ல முதல்ல கொண்டு வைப்போம். தனைக்கல்லு சரியாக வைக்கப்பட்ட பிறகுதான் மற்ற கற்களை வைத்து நாம் கட்டுவோம். அதுபோலதான் புதிய எருசலேம் நகரத்திற்கு ஆண்டவர் ஒரு அஸ்திபாரத்தை கட்டிவிட்டார். அந்த அஸ்திபாரத்துக்கு மூளைக்கு தனைக்கல்லாக ஆண்டவர் பரீட்சிக்கப்பட்ட கல்லாக, விலையேற பெற்ற கல்லாக, அஸ்திபாரத்தின் மூளைக்கல்லாக அவரே வைத்து கட்டி எழுப்பப்படுகிறார். அல்லேலூயா. ஆகையால் தான் பேதுருவை பார்த்து சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இயேசுவாகிய இந்த கல்லின் மேலே என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அவைகள் மேற்கொள்வதில்லை. பேதுருவே, நீ என் சபை. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த அறிவு நமக்கு வேணும். யாரும் நம்மளை ஏமாற்ற கூடாது. யாரும் போய் உபதேசத்தை நமக்கு தந்து நம்மை வஞ்சிக்காதபடி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவர் திட அஸ்திபாரம் உள்ளவர். அவரை யாரும் அசைக்க முடியாது, யாரும் அவரை பிடுங்க முடியாது. திட அஸ்திபாரம் உள்ளவர். பெரும் மழை அடித்தாலும் அவர் அசைக்கப்படுவதில்லை. பெரும் காற்று அடித்தாலும் அவர் அசைக்கப்பட மாட்டார். சுனாமி வந்தாலும் அவர் அசைக்கப்பட மாட்டார். அல்லேலூயா. அவர் அசைக்கப்பட மாட்டார் என்றால் அவருடைய சபை அசைக்கப்படாது. அல்லேலூயா. அப்ப நீங்கள் நானும் எவ்வளவு பெரிய சுனாமி வந்தாலும் அசைக்கப்பட மாட்டோம். பாதாள வாசல்களும் நம்மை தொட முடியாது, நம்மை மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. அவர் திட அஸ்திபாரம் உள்ளவர். திட அஸ்திபாரம் உள்ள மகிமையான அந்த மூலை கல்லின் மேல தான் நீங்கள் நானும் வைத்து கட்டி எழுப்பப்படுகிறோம். அப்ப நீங்கள் நானும் அசைக்கப்பட மாட்டோம். அல்லேலூயா. ஆகையால் சங்கீதக்காரர் தாவீது சொல்கிறார், கர்த்தரை என் வலது பாரிசத்திலே நான் வைத்திருக்கிறேன், ஆகையால் நான் அசைக்கப்படுவதில்லை. இப்ப நீங்கள் நான் கர்த்தர் என்கிற பரிசுத்த கல்லின் மேல கட்டி எழுப்பப்படுகிறோம். நீங்கள் நான் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. வலது பாரிசத்தில் இருந்த கல்லு கர்த்தராக இருந்தார் தாவீதுக்கு. வலது பாரிசத்தில் இருந்த கர்த்தருக்கு பாருங்கள், அவன் மகிமை செலுத்தி நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறான். அன்றைக்கு தாவீதுடைய வலது பாரிசத்தில் தான் கர்த்தர் இருந்தார். இன்றைக்கு கர்த்தர் நமக்குள்ள இருக்கிறார், நாம் அவருக்குள்ளே கட்டி எழுப்பப்படுகிறோம். அப்ப எவ்வளவு அதிகமா நாம் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. கரங்களை கட்டலையா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்தலையா சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்த கீழே வாசிக்கலாம். விசுவாசிக்கிறவன் பதறான். இந்த மகிமையான சீயோனின் மேலே வைக்கப்பட்டிருக்கிற பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரமுமாய் இருக்கிற இந்த மூலை கல்லின் மேல யாரெல்லாம் விசுவாசமாக இருக்கிறார்களோ அவர்கள் பதறவே மாட்டார்கள். என்ன நடந்தாலும் அவர்கள் பதற மாட்டார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பதற மாட்டார்கள் என்றால் ஒன்றை குறித்து கலங்க மாட்டார்கள், ஒன்றை குறித்து அவர்கள் பயப்பட மாட்டார்கள். அல்லேலூயா. அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. என்னுடைய அஸ்திவாரம் திட அஸ்திவாரம், அது ஒருவரும் அசைக்க கூடாத பூரண வடிவுள்ள சீயோனின் மேல வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த திட அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்து என்கிற மகிமையின் தேவனுக்கு மேல நான் கட்டி எழுப்பப்படுகிறேன். ஆகையால் அவரை நான் விசுவாசித்து கட்டி எழுப்பப்படுகிறேன். நான் பதற மாட்டேன், அசைக்கப்பட மாட்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா.
எவ்வளவு மகிமையான ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த ஆண்டவருக்காக நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது எவ்வளவு பயபக்தியாக இருந்தவரை சேவிக்க வேண்டும் என்கிறது அறிந்து நாம் ஆண்டவரை தேடுகிறவர்களாக, பின்பற்றுகிறவர்களாக, அவரை சேவிக்கிறவர்களாக, அவருடைய சுத்தம் செய்கிறவர்களாக வாழ வேண்டும் என்கிறதை நீங்களே யோசித்து ஆராய்ந்து நிதானித்து பாருங்கள். கரங்களை தட்டுவோர் அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கரங்களை அசைத்து சொல்லுவோம். அல்லேலூயா.